தேவனோடு சஞ்சரிக்கிறது அப்படின்னா என்ன? பழைய ஏற்பாட்டில் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னு இருக்குது. நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான்னு இருக்குது. ஆனால் நம்மளால தேவனோடு சஞ்சரிக்க முடியுமா? சஞ்சரிக்கணும்னா போய் எங்கேயாவது காட்டில் உட்காந்து துறவிகள் மாதிரி போனால் தானே 24 மணி நேரம் தேவனோடு சஞ்சரிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நான் மேற்சொன்ன 2 பேரும் அவருடைய குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டு, அவருடைய அனுதின காரியங்களை பார்த்து கொண்டு, இந்த உலகத்திலே வாழ்ந்து மற்ற எல்லா காரியத்தையும் செய்து கொண்டே தேவனோடு நடந்திருக்கிறாங்க. அது எப்படி முடியும்? முடியும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு மணித்துளியிலும் நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கை இருக்குது. அது எப்படின்னா, அவ்வளவு அவரோடு நெருக்கமாக இருக்கும்போது, எப்படி ஒரு நண்பர்களோடு நாம் சேர்ந்து இருக்க வேண்டும் நம்ம விரும்புவோமோ, அவர்களோடு சேர்ந்து நடந்து நம்முடைய காரியங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவோமோ, அப்படியே தேவனும் அவருடைய காரியங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். நம்முடைய காரியங்களையும் அவரோடு சேர்ந்து பகிர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அவரோடு இணைந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இப்படி வாழும்போது நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக அமையும். நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழ்வோம்.